இன்றைக்கி நான் தமிழ்நாட்டுக்கு பக்கத்து மாநிலமாக இருக்கிற கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸான பெங்களூர் டிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் துமாக்கூருன்னு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது. அந்த துமாக்கூரு டிஸ்ட்ரிக்டில் தான் நான் இப்போ இருக்கேன். இங்கே மந்திரகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஹில் இருக்குங்க. நான் காலைல எழுந்திரிச்சு பெங்களூரில் இருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மலையோட ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு அழகாக காட்ட போகிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு பிளேசஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேசஸ் சொல்லலாம். பெங்களூர்லேருந்து நான் அந்த பிளேஸுக்கு வரும்போது அந்த அழகான மவுண்டெயின்ஸ் வியூவெல்லாம் நான் ட்ரெயின்லேருந்தே பார்த்தேன். நீங்களே பாருங்கள், அப்படியே பனிமூட்டத்தோட மேகம்லாம் மறைச்சிக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வியூவெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே போனால் கியாட் சந்திரா அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் இறங்குவேன். அங்கேருந்து இந்த மந்திரகிரி ஹில்ஸுக்கு டேரெக்டாக பஸ் ரூட்டு ட்ரெயின் ரூட்டு எதுவும் இல்லைங்க. ஸோ நம்ம ஒரு ஆட்டோவை பிக் பண்ணி தான் போகணும். நான் அப்படி தான் அங்கே போனேன். ஒரு வழியாக மந்திரகிரி ஹில்ஸ் வந்தாச்சு. நீங்களே பாருங்கள், ஒரு மலை மாதிரி வெறும் பாறை இருக்குது, அதுக்கு நடுவில் படிக்கட்டு இருக்குது. இது தாங்க நான் சூஸ் பண்ணதுக்கு மெயின் காரணமே. ஏன்னா இன்றைக்கி நான் பண்ணுற ட்ரெக்கிங் ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங்கை ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ட்ரெக்கிங்க்கு இந்த மாதிரி ஒரு மவுண்டெயின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க இந்த மவுண்டெயின் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த டாப் வியூவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு போக போக பார்ப்போம். படிக்கட்டெல்லாம் ஏறி மேலே எப்படியோ வந்தாச்சு. மேலே வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு புத்தரோட சிலை இருக்குங்க. ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ட்ரீ இருக்குது, அது கீழே புத்தரோட சிலை இருக்குது. ஐ திங்க் இது புத்தரா இல்லை ஜெயினிசமான்னு தெரில. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஜெயினிசமில் தான் வரும். ஸோ இங்கே சுற்றிலும் நிறையா பீப்புள் உட்காந்துருக்க மாதிரி அந்த புத்தரை பார்க்குற மாதிரி இந்த டெம்பிள் அழகாக முன்னாடி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்படியே சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டன் வியூ தாங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இவ்வளோ நாளாக ஒரு சிட்டிலே இருந்து தேவையில்லாத ப்ரெஷர்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்ததும் உலகமே வித்தியாசமாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இந்த டாப் வியூவில் நிற்கும் போது எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே என் மைண்டில் கிடையாது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறவங்க இங்கே பக்கத்தில் பெங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எந்த ட்ரெக்கிங்கும் பண்ணல அப்படின்னா, இது ஒரு நல்ல பிளேஸுங்க. நீங்கள் ஈஸியாக ஏறி மேலே வந்து இந்த டாப் வியூவை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம். நான் வரும்போது இங்கே யாருமே இல்லைங்க என்ட்ரன்ஸில். நான் அந்த கோவிலுக்குள்ளே போகலான்னு போகும்போது ஒரு வாட்ச்மேன் அங்கே இருந்தார். அப்புறம் அவர் ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸாக ஒரு 10 ருபீஸ் மட்டும்தான் கேட்டார். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸாக ஒரு 10 ருபீஸ் வச்சுக்கோங்க. ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு 3 கோவில் இருக்குது. நான் வர டைமுக்கு எல்லாமே வந்து க்ளோஸ்டில் தான் இருந்துச்சு, எதுவுமே ஓப்பன் பண்ணலை. இருந்தாலும் அது எல்லாம் பார்க்க ஜெயினிசம் ஆர்கிடெக்சரில் சூப்பராக தான் கட்டியிருக்காங்க. ஸோ நான் அந்த கோவில் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். வெளியே வரும்போது இந்த புத்தரோட அந்த முன்னாடி இருக்க ஆர்கிடெக்சர் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா வெளியே இருக்க இந்த அவுட்டர் மவுண்டெயின்ஸ் மட்டுமே இல்லைங்க, உள்ளே கட்டியிருக்க இந்த ஆர்கிடெக்சருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கோவில் டெம்பிளை பாருங்கள், ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், துபாயில் ரோட்டை பார்த்தீங்கன்னா தலை சீவலாம்டா, சோத்தை போட்டு அதில் பிசைஞ்சு சாப்பிட்லாம்டா, அப்படி இருக்குண்டான்னுவாங்க பாருங்க. அதே மாதிரி தான் இங்கே ரொம்ப க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட்டு கேர்பேஜ் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது. இதோட முடியலங்க, அந்த கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பாதை இருக்குது. அது வழியாக போனால் கோவிலோட பின்புறம் அது கூப்பிட்டு போகுது. பின்புறமும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. நம்ம முன்னாடி வழியாக ஸ்டெப்ஸ் வழியாக தான் ஏறணும்னு இல்லை, பின்புறம் வழியாக நம்ம வண்டியில் கூட வந்து ஈஸியாக அந்த கோவிலை விசிட் பண்ணலாங்க. அங்கே வண்டியோட பார்க்கிங்க்கும் இடம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா சர்ப்ரைஸாக ஒரு லேக்கை நான் பார்க்குறேங்க. ஸோ கோவிலுக்கு பின்னாடி ஒரு அழகான லேக்கு. நாம் அந்த லேக்கு கூட போய் உக்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு கப்பில் அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த டெம்பிளை பார்த்து முடிச்சுட்டு அந்த லேக்கில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் தான் இது. இங்கே மலையிலேருந்தே நான் அந்த லேக்கை அழகாக பார்த்துட்டு அப்படியே திரும்பி இந்த கோவிலோட பின்புறத்தை பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு மேலே அந்த கோபுரத்தில் புத்தரோட சிலை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அது அங்கே முன்னாடி இருக்கும்போது எனக்கு தெரியலங்க, இங்கே நான் பின்னாடி இருந்து பார்க்கும்போது தான் அது அழகாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த மந்திரகிரி ஹில்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, அதுக்காகவே இங்கே நம்ம வந்துட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் இது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால
இன்னும் அது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். கடைசியாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் இங்கே கோயிலுக்கு வந்ததும் டப்பு டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. என்னான்னு அந்த பக்கம் போய் பார்த்தா நிறைய போலீஸ் ஜீப்லாம் நின்றுட்டு இருந்தது. சாக்காய் போய் நல்லா உத்து பார்க்கும்போது இந்த படத்தில் பார்க்குற மாதிரி போலீஸ் அங்கே ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது.